எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத் கண்ணன். இன்றைக்கி ட்ராவல் ஈஸி வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறது இந்தோனேஷியாவில் போயிட்டு எவ்வளோ சீப்பாக வந்து நம்ம டூர் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். இது ஒரு பட்ஜெட் டூர். பொதுவாக வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னாவே வந்து அதிகமாக காசு வேணுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். பட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நீங்கள் எப்படி புக் பண்ணுறதுன்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கங்க. ஸோ இந்தோனேஷியாவில் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஒருத்தர் போகிறதா இருந்தால் என்ன பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்தோனேஷியா வந்து 33 மாநிலம் கொண்ட ஒரு ஐலாண்டு. இங்கே வந்து மலாய் மொழி மாதிரியே தான், அதாவது மலேசியாவில் இருக்கிற மலாய் மொழி மாதிரியே தான் இங்கேயும் பேசுகிறாங்க. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும். எப்படி நம்ம தமிழ் மலையாளம் மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் வரும். பட் அவங்க எல்லாருமே மலாய் பேசுவாங்க. இந்தோனேஷியாவில் வந்து ரொப்பையான்னு சொல்லுவாங்க. இங்கே ருப்பீஸ் நம்ம வந்து ரூபாய் சொல்கிறோம், அங்கே வந்து ருப்பையான்னு சொல்லுவாங்க. இந்தோனேஷியா ருப்பையான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரூபா இங்கே இந்தியா அமௌண்ட் வந்து ₹1 அப்படின்னா அங்கே 192 ருப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ₹1000 கையில் வச்சுருந்தீங்கன்னா 1,92,246 வந்து இன்னத்த ரேட்டு. ஸோ ருப்பையான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்கள் இப்போது ஜகார்த்தா, அதாவது இந்தோனேஷியாவோட கேபிட்டல் சிட்டி வந்து ஜகார்த்தா நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹24,000 ₹23,000 வருது இப்போதைக்கு ரேட்டு. இல்லை மெதான் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே தான் தமிழர்கள் முதல்ல போய் இந்தோனேஷியாவில் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. மைதானம்னு அப்போ இருந்தது, அதுக்கப்புறம் மைதான்னு மாற்றினாங்க, அப்புறம் மெதான் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு 21,000 அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளைட் சார்ஜு 21லேருந்து 25க்குள்ளேன்னு வைங்க. அது நீங்கள் சிட்டிஸை பொறுத்தது. இப்போ பாலி ஐலாண்ட் போகணுன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும், ஒரு 23,000 22,000. அது மந்த்துக்கு மாறும் சேஞ்ச். பட் அரௌண்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் கீழே கூட வரலாம், 19,000 17,000 கூட வரலாம். நீங்கள் அப்போ அடிக்கடி செக் பண்ணணும். நான் சொன்ன அந்த இதில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், யார் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எது சீப்போ அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது வீசான்னு பார்த்துட்டிங்கன்னா வீசா வந்து உங்களுக்கு ஃப்ரீ தாங்க இந்தோனேஷியாவுக்கு. நீங்கள் இங்கே வீசா எடுக்கணும் அப்படின்னாலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வீசா ஸ்டாம்ப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ தாங்க இந்தோனேஷியாவில் வந்து. நீங்கள் வந்து வீசா வந்து பயந்துக்கவே வேணாம், ஃப்ரீ தான். நீங்கள் போய் இறங்குன்னா வீசா ப்ராசஸ் ஆகிரும், நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போனோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு ஹோட்டல். இப்போ தனியாக போகிறீங்கன்னா ஹாஸ்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம், டார்மெண்ட்ரி மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப 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 சீப்பாக இருக்கும். உங்களுக்கு ₹250 ₹300 கூட உங்களுக்கு பெட்டு கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நீங்கள் ஒரு 3 நாள், ஒரு 3 நைட்டோ 4 நைட்டோ பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ₹300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1,500 தான் வருது. ஸோ அது ஒரு 3 நைட்டுக்கு 1,500ன்னு வச்சுக்கோங்க, ₹500 அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அடுத்தது ஃபுட்டு. ஸோ ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை தண்ணி பாட்டில் வந்து ஒரு ₹25 இருந்திருக்கு. நல்லா பிராண்டட்னு பார்த்தாலும் உங்களுக்கு ₹35 ₹40 மேலே தாண்டாது. ஸோ ₹25 வந்து நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் வந்து நீங்கள் வாங்கிடலாம். ஸோ அங்கத்த ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ₹6,400 ருப்பையா, அதாவது ₹33 ₹34 அந்த மாதிரி வரும். அடுத்தது ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 15,000 இந்தோனேஷியன் ருப்பையா வரும். அதாவது ஒரு ₹80 அந்த ரேஞ்சில் வரும், 80 85. நீங்கள் நல்லா இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப நார்மலான பட்ஜெட், லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் நீங்கள் சாப்பிட்டா. இல்லை நீங்கள் அதுக்கு மேலே போகணும், மெக்டியில் போகணும், இல்லை வேறு ஏதாவது ஹையர் பிராண்டட் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு நம்ம ரேட்டை விட ஒரு ₹10 ₹5 அதிகமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே லோ காஸ்ட்டு நான் சொல்கிறதெல்லாம். நீங்கள் இப்போ ஒரு கிரில்டு சிக்கனே சாப்பிட்றீங்கன்னா இங்கே இந்தியா மாதிரியே தான் ஒரு ₹250 ₹200 வரும், ₹150 கூட இருக்குது. ஸோ அது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ₹500 தாண்டாதுங்க. ஒரு ₹300 ₹500 நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து தான், நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான். நார்மலாக இந்தோனேஷியன் ஃபுட்டே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ₹250 300 தான் ஆகும் ஒரு நாளைக்கு. காலை மதியம் இரவு 3 நேரம் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தான் ஆகும். ₹500 வச்சுக்கலாங்க. 3 நாளைக்கு ₹1,500 வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோட்டல் பார்த்துட்டோம், அதாவது ஹாஸ்டல் பார்த்துட்டு 1500.
அது கம்மியாக கூட இருக்குது. பட் 1500 வச்சுக்கலாம் 3 நாளுக்கு. 3 நாள் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1500, 300, 3000 ஆச்சுங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது எந்தெந்த இடத்துல நீங்கள் போய் சுற்றி பார்க்குறீங்க, அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு சீப்பாக தான் இருக்கும். நீங்கள் டாக்ஸி இது அவைல் பண்ணிக்கலாம். ஸோ டாக்ஸிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சிம் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் வந்து சிம் வந்து அங்கே நீங்கள் வாங்கிடுறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் சிம்முன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 இந்தோனேஷியன் ருப்பியாக வரும். அதாவது ஒரு 26 ரூபா 30 ரூபா வரும் இந்தியன் ருப்பி. ஸோ நீங்கள் அதை வாங்கி போட்டுட்டிங்கன்னா நெட்டு நீங்கள் அதில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸி புக் பண்ணுறதுக்குள்ள ஈஸியாக இருக்கும். ஸோ டாக்ஸி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 40 ரூபா 50 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் 1 மைல் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு 200 300 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எங்கே போகிறீங்க, அதே மாதிரி சில என்ட்ரிஸ் இருக்கும், கேட் பாஸ் இருக்கும், அது ஒரு 30 40 இந்த மாதிரி தான் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 500 நீங்கள் அது கணக்கு வச்சுக்கலாம். அது ஒரு 1500 வரும். ஸோ நீங்கள் 4 நாள் 3 நைட்டு தங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 27,000லேருந்து 30,000 வருங்க. இவ்வளோ தான். நீங்கள் 4 நாள் அங்கே தங்கினா கூட 30,000 தான் வரும். உங்களுடைய லோ காஸ்ட் பட்ஜெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்யூ.